ஹாய் ஆல்மீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்கு கூட ஒன் ஷாட் தாண்டா கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒன் ஷாட்டு வந்துட்டு ஒரு ஹாட் ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி போடலாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, ஓகேடா, நம்ம வளவலன்னு பேச வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இங்கே கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். அவன் மார்னிங் ரொட்டீனை பண்ணிகிட்டு இருக்கான். தென் மிரர் முன்னாடி நின்றுட்டு ஷர்ட் பட்டன் போட்டுட்ருக்கான். ஏ வயன், எங்கடி இருக்க? டையை காணோண்டி, டையை எடுத்து கொடு. சங்கோக்கா, நேற்று வாஷ் பண்ணி வச்சேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அந்த டையை எடுத்து கொடுக்குறீங்க. அவனும் டையை மாட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. தென் சங்குக்கும் வந்து சாப்பிட்டு உட்காடுறான். அவன் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறான், ஏ ஒயன், இன்றைக்கி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குடி, ஸோ லேட்டாக தான் வருவேன், எனக்காக நீ ஒன்றும் வெயிட் பண்ண வேணாம், தூங்கிடு சரியா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறான். நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இல்லை ஜங்கோக்கா, பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு பயமாக இருக்கும், நீ வந்ததுக்கப்புறமே நான் தூங்குறேன். ஏ என்னடி பயம் உனக்கு? இப்போ என்ன ஏன் வந்து ஒன்று தூக்கிட்டு போகுது? ஜங்கோக்கா, சும்மா இரு, அப்படி சொல்லாத, எனக்கு அப்புறம் அதே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். சரிதான், போ. சரி, தூங்கிடாதடி, நான் வந்து கதவை தட்டுவேன். சரி, தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கீங்க. ஜேகேவும் சாப்பிட்டுட்டு இருக்கான். தென் பாதியில் எழுந்திரிச்சிட்டு, சரி போதும்டி, டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன ஜங்கா பண்ணுற? ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போ. என்னடி எங்கள் அம்மா மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே எழுந்துச்சி போகிறான். நீங்களும் ஜங்குக்கோட கார் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டை விட்டு போகிற வரைக்கும் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் உங்களை சைட் மிரர் வழியாக பார்த்துட்டே தான் போகிறான். அப்படியே கட் பண்ணால் ஜங்குக்கோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அவனும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போயிடுறான். தென் அவனுக்கு ஒரு கால் வருது. அவனும் அட்டன் பண்ணுறான். டேங் தான் கால் பண்ணியிருக்கான். அவனும் சொல்கிறா, என்ன விஷயம், என்ன கால் பண்ண? டே, அது நேற்றே உனக்கு கால் பண்ணேடா, ஏன்டா எடுக்கலை? டே, நான் ஒர்க் ப்ரெஷரில் இருந்தேன்டா, உன மாதிரியாக வெட்டியாக வீட்டிலே இருக்கேன். சரி நிறுத்து, நாளைக்கு இல்லை இன்னைக்கு பார்ட்டி வச்சுருக்கேன், மறக்காமல் வந்துடு. இன்றைக்கி பார்ட்டியா? ஆல்ரெடி எனக்கு மீட்டிங் இருக்குது, லேட்டாக தான் வருவேன்னு அவன்கிட்ட சொல்லி வர வச்சுருக்கேன். நீ திரும்ப பார்ட்டிக்கு வான்னா 12 மணிக்கா வீட்டுக்கு போகிறது? டே, இனி ஒரு நாள் தானடா சொல்ல, ஒரு நாள் கூட உன்னால் வர முடியாது? அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதுடா, மரியாதையாக பார்ட்டிக்கு வர, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு அப்படின்னு சொல்ல ஜங் சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்ல, ஃபோனை வை அப்படின்றான். ஒன்று ஜிம்மன் வந்து பேசுகிறான், டே ஃபோனை கொடுறா. டே ஜேகே, ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரு முக்கியமான விஷயம்டா, டேங்கோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம், அதான் அவன் நமக்கு வந்து ட்ரீட்டு தரான், அதுக்காண்டி தான் அவன் கூப்பிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வரானுங்க, நீனும் வந்துரு, வரமாட்டேன்லாம் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்ல, ஜேகேவும் வேறு வழியே இல்லாமல் சரிடா வரேன் வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறான். தென் அப்படியே கட் பண்ணால் இன் ஹவுஸ் நீங்கள் தான் ஃப்ளோரிங் க்ளீனிங்னு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி குளிக்க போகலாம் அப்படின்னு குளிக்க போகிறீங்க. தென் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எடுக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஷாக்காக இருக்கீங்க, ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே நீங்கள் துவைச்சிட்டீங்க அப்படி தானே, வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே காய போட்டுருவீங்க, எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. நீங்களும் தேடி பார்க்குறீங்க. நீங்கள் காலேஜ் டேஸில் யூஸ் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஒயிட் டிஷர்ட்டும் ஒரு ஜீன் ஷார்ட்ஸும் தான் இருக்குது. நீங்களும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இது நான் காலேஜ் டேஸில் போட்ட ட்ரெஸ்ஸு, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு மிரரில் பார்க்குறீங்க. என்னோடய காலேஜ் டேஸ் எல்லாமே ஞாபகம் வருது, இன்னுமே நான் ரொம்ப யங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்களை நீங்களே. டே கட் பண்ணால் ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு டேங் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லி, அதனால அவனும் பார்ட்டிக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஃபைனலாக பார்ட்டிக்கும் வந்து போயிடுறான். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஒரு வழியாக பார்ட்டி முடிஞ்சிருது.
ஜங்குக், ஜிமின் அதுக்கப்புறம் டேயாங். ஸோ 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ டேயாங் வந்து சொல்றான், இந்த மாதிரி 2 மாசம் தான் ஆகுது மேரேஜ் ஆகி. அதுக்குள்ளாடி என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆயிட்டா. நானும் ரொம்ப பிஸியாயிருவேன்டா அப்படின்னு சொல்லி டேயாங் சொல்ல, ஜிமின் வந்து சொல்றான், ஆமாண்டா எனக்கு ஆல்ரெடி ஒரு பையனே இருக்கான். அவனால நைட்லாம் தூங்கவே முடியல. சரியான வாலா இருக்கான் தெரியுமா? அவன எப்படி மேய்க்கிறதுன்னே தெரிலடா அப்படின்னு சொல்ல, டேயாங் வந்து சொல்றான், ஆமாண்டா இனி எனக்கும் செக்கப்பு அது இதுன்னு ரொம்ப பிஸி ஆயிருவேன். ஆனா சில பேர் 4 மாசம் ஆகியும் குட் பாய் ஹஸ்பண்டாவே இன்னும் சுத்திட்டு இருக்காங்க பாரேன். அதான் எப்படின்னு தெரிலடா மச்சான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்ட்ட சொல்ல, தெரியுது ஜங்குக்கு நம்மளை தான் டீஸ் பண்ணுறான் அப்படின்னு. உடனே ஜங்குக்கு வந்து சொல்கிறான், நான் செவனேன்னு இருக்கேன், இப்போ எதுக்கு இந்த வம்பில் என்னை இழுத்து விட்றீங்க? பார்ட்டி கூப்பிட்டீங்களா? சைலண்ட்டாக இருந்தோமா, பார்ட்டி என்ஜாய் பண்ணோமா, போனோமான்னு இருங்களாண்டா. அடுத்தவனை கலாய்க்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. டே குத்தம்பில் நினச்சி தான் குறுக்கும். உனக்கு என்ன அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்க, ஜங்குக்கு வந்து சொல்கிறான், அப்படிலாம் எதுவும் இல்லைடா, எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கோம்டா. அவளை பார்த்தா எனக்கு அப்படிலாம் தோணவே மாட்டுது. அவளை பார்க்க ஒரு குழந்த மாதிரி, ஒரு குட்டி பொண்ணு மாதிரி தோணுதுடா. எனக்கு அவகிட்ட அந்த மாதிரி ஃபீலே வரல. நான் அவளை அந்த மாதிரி பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்ல, டேயாங் வந்து சொல்கிறான், டே சரிடா, நீ அவளை குட்டி பொண்ணு, அதுக்கு பேர் என்ன, குழந்த அந்த மாதிரி பார்க்குற சரிதான். ஆனால் அவள் ஒன்று குட்டி பையன் குழந்த மாதிரி பார்ப்பாளா? இப்படி லூஸாக இருக்கியடா அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு வந்து சைலண்ட் ஆயிடுறான். ஜிமின் வந்து சொல்கிறான், ஆமாண்டா மச்சான், நீ பார்க்குற சரி, ஆனால் உன்னை அப்படி பார்க்க மாட்டா. உனக்காக தினமும் வெயிட் பண்ணுறா. பொண்ணுங்க மனசே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அவளுக்கு வெளியே சொல்லாமல் உள்ளே வச்சுருப்பாளுக. நீ இப்படி நினைக்கிற, ஆனால் உன்னை கண்டிப்பாக அப்படி பார்க்கவே மாட்டா. மச்சான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சிடா. 4 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அதெல்லாம் நடக்க வேண்டிய நடத்த கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அவன் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, நாளை பின்ன உங்களை பற்றி இல்லை, அந்த பொண்ணை பற்றி தான் தப்பாக பேசும் இந்த உலகம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஜிம்மின். ஜங்குக்கு என்ன சொல்லன்னு தெரில. அவன் வந்து இன்னுமே சைலண்ட்டாக தான் இருக்கான். டேயாங் வந்து சொல்கிறான், டே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அவளுக்கு ஹஸ்பண்டு, அவள் உனக்கு ஒய்ஃபு. இதுதான். நீ என்ன சொன்னாலும் இதை வந்து நம்மளால் ஒரு லாஜிக்காக எடுத்துக்கவே முடியாது. அதனால இது நீ ஒரு லவ்வாக இல்லாட்டாலையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவது பண்ணு. இல்லைன்னு வச்சுக்கோ, உங்கள் 2 பேருக்குள்ளே அப்படி இப்படின்னு இந்த உலகமே கதை கட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் விருப்பம் அப்படின்னு டேயாங் சொல்ல, ஜங்குக்கு வந்து டோட்டலி ஆஃப் ஆகிட்டான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஒரு வேளை அவன் எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதெல்லாம் இதுக்காக தானா, இல்லை நான் தான் எதுவும் தப்பாக யோசிக்கிறேனா, ஏன் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்பவே கன்ஃபியூஷனாக ஃபீல் ஆக, ஜிமின் வந்து சொல்கிறான், டே மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதை பற்றியும் திங்க் பண்ணாத, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. நான் சொல்கிறேன் அவன் சொல்கிறேன்ட்டு நீ பண்ணாத. உனக்கு என்ன தோணுது, சரியா தப்பா, அதை மட்டும் நீ பண்ணு. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோன்றதுக்காக ஒன்றும் நீ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்ல, ஜங்குக்கும் வந்துட்டு சரிடா மச்சான் நான் கிளம்புறேன், அவள் வெயிட் பண்ணுவா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். 2 பேரும் ஜங்குக்கே பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து சைலண்ட்டாக வந்துட்டு கிளம்பி வந்துடுறான். டேக் கட் பண்ணால் வீட்டில் தான் காட்டுறாங்க. நீங்கள் வந்து செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க. கண் வந்து ஒரு சைடாக உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் தூங்காத தூங்காத, அவன் வந்ததுக்கப்புறம் தான் தூங்கணும், தூங்காத அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. தென் டோர் நாக் பண்ண சவுண்டு கேட்குது. நீங்கள் தூங்கி விழுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுபடன்னு ஓட்டுறீங்க. தென் ஜங்குக்கு தான் நிற்கிறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு வெல்கம் பேக் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். ஒரு மாதிரியாக இருக்கான். நீங்களும் என்னாச்சு, இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா
டயர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை கழுத்தி அவங்கள்ட்ட தரான். கோட்டில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. நீங்களும் இது என்ன ஸ்மெல் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கு வந்து சொல்கிறான், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், அதான் லைட்டாக தான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே நீங்களும் சரி சரி நீங்கள் மேலே போயிரு, நான் உனக்கு மில்க் ஷேக் போட்டு கொண்டு வரேன், ஃப்ரெஷ்ஷப் மட்டும் ஆகு, குளிக்காத, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை சொல்ல, அவனும் உங்களை பார்க்குறான். பட் இன்றைக்கி அவன் கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க. அவன் வந்துட்டு உங்களை அப்படியே பொறுமையாக அப்சர்வ் பண்ணுறான். என்னது, ஏன் எனக்கு இவளை பார்க்க இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோணுது, என்னாச்சு எனக்கு, சரி முதல்ல மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறான். போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போவும் அவன் வந்து ஒரு மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது தான் மண்டையிலே ஓடிட்டு இருக்கு. தென் பொறுமையாக போயிட்டு அங்கே பெட்டில் வந்து உட்காடுறான். பெட்டில் உட்காந்துருக்கவும் நீங்கள் வந்து மில்க் ஷேக்கை கொண்டு கொடுக்குறீங்க அவன் கையில். அவனும் அதை எடுத்துகிட்டு அந்த மில்க் ஷேக்கை வந்து குடிச்சிட்டு இருக்கான். உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து துணியெல்லாம் ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும். சடனாக ஒரு ட்ரெஸ் வந்து கீழே விழுது. நீங்கள் அதை எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்டாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கு உங்களே தானே பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிரும். அவன் உடனே டக்குன்னு, எங்கடா பார்க்குற, டே அப்படி பண்ணாத ஜங்குக், வேண்டாம், சரி மொபைலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைலில் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். தென் 2-3 ரீல்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட்டாக வர ஆரம்பிக்க, அவ்வளோதான், அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் மில்க் ஷேக்கை. அவனால் முடியவே இல்லை. உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் மடித்து கபோர்ட்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்க. தென் ஜங்குக் கிட்ட வந்துட்டு, ஜங்குக் தூங்கலையா இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனால் முடியலை. ஸோ அவன் ஃபுல் கண்ட்ரோலுமே லாஸ் ஆகிடுச்சு. அவன் பொறுமையாக எழுந்திரிச்சு உங்களை பார்த்து அப்படியே நடந்து வரான். ஒரு மாதிரியாக பார்த்துட்டு வரான். உங்களுக்கு அவனை பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நீங்களும் என்னாச்சு ஜங்குக், ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்களை அவனோட ஷர்ட் பட்டனை கழட்டிகிட்டே ஃப்ரெண்டில் நடந்து வந்துட்டுருக்கான். அப்படியே வாலில் லாக் ஆகிடுறீங்க. நீங்கள் எஸ்கேப் ஆக பார்க்கும்போது டக்குன்னு ஜங்குக்கு வந்து அவன் 2 கையும் வாலில் வச்சு உங்களை வால் பின் பண்ணிடுவான். நீங்களும் என்ன பண்ணுற ஜங்குக், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜங்குக்கு வந்து உங்களை அப்படி மேலேருந்து கீழே வர பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. தென் என்னாச்சு ஜங்குக் அப்படின்னு கேட்க, சடனாக உங்களை லிப் லாக் பண்ணுறான். நீங்கள் செம்ம ஷாக். ஏன்னா இதை அவன்கிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படியே லிப் லாக் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே லிப் லாக் பண்ணிகிட்டே அதே டைமில் உங்களோட ஷர்ட் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. அவன் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணுறான். லிஃப்ட் பண்ணி வாலில் அப்படியே பின் பண்ணிவிட்டு உங்களோட நெக்கை வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனோட ஹேரை வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க. தென் அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் வந்து போடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்க. அவன் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் லேம்ப் மட்டும் போட்டுட்டு வரான். தென் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் பொறுமையாக உங்ககிட்ட வந்து அவனோட பெல்ட்டை வச்சு உங்கள் ஹேண்டை வந்து லாக் பண்ணுறான். அவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கவும் நீங்கள் வந்து, ஜங்குக் என்ன பண்ணுற, ஏன் சும்மா இருடா, இது வரைக்கும் நீ என்ன ஜென்டில்மேனை தானே பார்த்துருக்க, பேட் பாயை பார்த்ததில்லே, இன்றைக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிப்லாக் பண்ணுறான். ஆக்சுவலி அந்த கேஸ் ரொம்பவே ஹார்டாக இருக்குது. அப்படியே அவன் கிஸ் பண்ணிகிட்டே உங்களோட இன்னர் அதுக்கப்புறம் பிரேசர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் ஹேண்டை வச்சு உங்களோட பூப்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது. நீங்களும் மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தென் அப்படியே பொறுமையாக உங்களோட நெக்குக்கு வந்து வரான். அங்கே வந்து சின்ன சின்ன லவ் பைட்ஸ் எல்லாம் வைக்கிறான். தென் பொறுமையாக உங்கள் பூப்ஸ்க்கு வந்து வரான்.
ரைட் சைடை ப்ரெஸ் பண்ணிகிட்டே லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்துட்டு அவன் வந்து சக் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக. அவன் பண்ணுறதே உங்களுக்கு ரொம்ப ஷையாகவும் இருக்குது. நீங்கள் நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டே அப்படியே பண்ணிகிட்டு இருக்கான். தென் அப்படியே பொறுமையாக உங்களோட ஹிப்புக்கு வரான். தென் அங்கே வந்து திரும்பவும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த உங்கள் பாடி ஃபுல்லாகவே அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு அவனோட ஒன் ஃபிங்கரை வந்துட்டு உங்கள் ஹோல்குள்ளே பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது. நீங்கள் வந்து ஜங்குக்கா வலிக்குது அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு உங்களை அப்படியே பிளாக் பண்ணுறான். தென் அப்படியே வந்துட்டு அவனோட செகண்ட் ஃபிங்கரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணுறான். அப்படியே உங்கள் லிப் பிளாக் பண்ணிகிட்டே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபிங்கரிங் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. அவன் அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். தென் அப்படியே கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக அவன் உங்களோட மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஒரே ஷாட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறான். செம்ம பெயின் உங்களுக்கு. நீங்கள் அப்படி கத்துறீங்க. தென் அவன் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஆக்சுவலி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், பட்டு அதை அவன் மைண்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் போதும் போதும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவனுக்கு நீங்கள் கத்துறது எதுவுமே காதில் விழலை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு. தென் ஃபைனலாக அவன் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் மேலே லே ஆகுறான். பட் அவன் வெளியே எடுக்கலை, இன்சர்ட் பண்ணிகிட்டே தான் படுத்திருக்கான். நீங்களும் ஜங்குக் உங்கள் மேலே படுத்திருக்க, ஜங்குக் போதும் எடுத்துரு அப்படின்னு சொல்ல ஜங்குக் வந்து சொல்கிறான், இப்போ தாண்டி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் படுத்தே இருக்கான் அவங்க மேலே. தென் சடனாக ஒரு ஷாட் வந்து அடிக்கிறான். அவ்வளோதான், நீங்கள் கத்துறீங்க. ஜங்குக்கா ஏன் இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு வலிக்குது விடு அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு சரி வா பேபி செகண்ட் ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே அப்படியே நிறைய ரவுண்டை நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இந்த ஒன் ஷாட் பிடிச்சா மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் ஒன் ஷாட் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.